நம்ம வாழ்நாளில் ஒரு மனுஷனுக்கு எப்படி உணவு, உடை, இருப்பிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவைகளோ, நம்ம உணவுலையும் இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 3 இல்லாமல் நம்மளோட உணவு முழுமை பெறாது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மேக்ரோநியூட்ரியன்ஸ். அதிக அளவில் தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூ ஆர் ஆன் த ரைட் சேனல். வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம் லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. மேக்ரோநியூட்ரியன்ட்னா ஒன்றும் இல்லைங்க. நியூட்ரியன்ட்னா சத்து. மேக்ரோநியூட்ரியன்ட்னா ஒரு உயிரினம் வளர்றதுக்கு தேவையான உணவு. இந்த உணவு ஒரு வேளையில் நாம் அதிகப்படியாக எடுக்கிறதுனால தான் இது பேர் மேக்ரோநியூட்ரியன்னு பேர். வேற ஒன்றுமே கிடையாது. அது ஃபேட், கார்ப், புரோட்டீன். ஸோ இந்த 3தோட ஒரு கிராமோட கலோரி கணக்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கலோரி கான்ஷியஸாக கால்குலேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த கால்குலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ரோநியூட்ரியன்ஸ்னால் சிம்பிள்: கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ இது 3த்தையும் எந்தெந்த அளவில் ஒரு வேளைக்கு நம்மளோட உணவில் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட மேக்ரோநியூட்ரியன்ட்டோட அளவுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ எடுக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் நம்ம தட்டுனா குறைந்தபட்சம் 30% புரோட்டீன், 30% கொழுப்புச்சத்து, 40% மாவுச்சத்து. இதை நாம் இந்த ப்ரொபோர்ஷனில் எடுக்கும்போது நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்து. நம்பர் 1, மாவுச்சத்து. சரி, இந்த மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும்: சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். என்னங்க இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நார் சத்தோடு சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்பிள், பழ வகைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நார் சத்து இருக்கக்கூடிய பழ வகைகள் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். வயிறையும் ரொப்பும், அதே சமயம் நமக்கு தேவையான சத்தையும் கொடுக்கும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? நம்ம உடம்புக்குள்ளே போய் எனர்ஜி சப்ளை கொடுக்கும். இதுதான் கீ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் சில சிந்தசிஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் லிப்பிட் மெட்டபாலிசம்க்கு எனர்ஜி கொடுக்கறது. தென் பல்க் ஃபைபர், இதிலேருந்து நமக்கு பல்க் ஃபைபரும் கிடைக்குது. நம்பர் 2, புரதச்சத்து. புரதச்சத்து 3 வகைப்படும்: சிம்பிள் புரோட்டீன், கான்ஜுகேட்டட் புரோட்டீன், டிரைவ்டு புரோட்டீன். எதுக்குங்க இவ்வளோலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? சிம்பிளாக ஞாபகம் வச்சுப்போம். அந்த புரோட்டீன் எந்த இடத்துல என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான் சிம்பிள். உதாரணத்துக்கு நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினும் ஒரு புரோட்டீன் தான். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி காம்போசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மசில்ஸில் ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம்ஸ், தென் ஹோமியோஸ்டாசிஸ், இம்யூனிட்டி, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஹீமோக்ளோபின் நமக்கு வரும். தென் செகண்டரி சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, கார்போஹைட்ரேட் ஆப்சண்ட் ஆகும்போது புரோட்டீன் தான் நமக்கு எனர்ஜி சப்ளை கொடுக்குது. ஸோ நிறைய வேலைகள் நம்ம புரோட்டீன் நம்ம உடம்புல செஞ்சிட்ருக்கு. புரோட்டீனோட டீட்டெயில்டு ஃபங்க்ஷன்ஸை நான் வேறு ஒரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் புரோட்டீனுக்கான முக்கியத்துவம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் அதில் கொடுத்துருப்பேன். 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும்: குட், பேட், அக்லி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குட் ஃபேட்னா ரொம்ப நல்லவை, பேட் ஃபேட்னா கெட்டவை, அக்லி ஃபேட்னா தொடவே கூடாது, நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? நமக்கு உடம்புக்கு ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், எனர்ஜி சப்ளை. ரொம்ப உணவு இல்லாத போது அதுதான் நமக்கு எனர்ஜி சோர்ஸ் கொடுக்கறது. ஒரு பேட்டரி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. தென் சில ரெகுலேட்டர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சில விட்டமின்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஃபேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. நிறைய நேரங்களில் பலதரப்பட்ட விஷயங்களுக்காக நாம் நம்ம உணவில் இருக்கிற குவான்டிட்டியை பார்க்குறோமே தவிர, ஆனால் அதோட குவாலிட்டியை நாம் பொருட்படுத்துறதே இல்லை. ஸோ குவாலிட்டி பார்க்கும்போது இந்த 3 விஷயம், ஃபேட்ஸ், கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளோட டயட் சார்ட்டை நம்ம ப்ராப்பராக எழுதும்போது நமக்கு தேவையான டிசையர்ட் கோல்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ
உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டயட் சார்ட், ஒர்க் அவுட் பிளான்ஸ், ஃபாலோ அப் பை எ நியூட்ரிஷனிஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்களோட சேட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் ஜஸ்ட் யூ ஒன்லி. ஸோ மேலும் எங்களை இது போன இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட டீட்டெயிலை நீங்கள் சேட்டில் போட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.